தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் அறிந்திராத சில வியக்கத்தக்க உண்மைகள். வாருங்கள், வரலாற்றின் மர்மங்களுக்குள் செல்வோம். 1688இல் உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சிதான் இந்தியாவின் முதல் மாநகராட்சி. அது மட்டுமல்ல, ஆசியாவின் மிக பழமையான மாநகராட்சிகளில் இதுவும் ஒன்று. சுமார் 330 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் இந்த மாநகராட்சி இந்தியாவின் நிர்வாக வரலாற்றில் ஒரு முன்னோடியாகும். தமிழ் மொழி வெறும் மொழி அல்ல, அது உலகின் மிக பழமையான, இன்றும் உயிர்ப்புடன் இருக்கும் செம்மொழி. 2500 ஆண்டுகளுக்கும் மேலான தொடர்ச்சியான வரலாறு இதற்கு உண்டு. இன்றும் உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களால் பேசப்படும் இந்த மொழி நமது கலாச்சாரத்தின் அடையாளம். தஞ்சை பெரிய கோயில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக கம்பீரமாக நிற்கும் ஒரு கலை அதிசயம். இது முழுக்க முழுக்க கருங்கற்களால் ஆனது. கோயிலின் உச்சியில் இருக்கும் என்பது டன் எடையுள்ள ஒற்றைக்கல். எந்த ஒரு நவீன இயந்திரமும் இல்லாத காலத்தில் எப்படி மேலே ஏற்றப்பட்டது என்பது இன்றும் ஒரு உலக அதிசயம். மற்றொரு ரகசியம், இந்த பிரம்மாண்ட கோபுரத்தின் நிழல் நண்பகல் வேளையில் தரையில் விழுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. தமிழர்களின் பொறியியல் நுட்பம் இது. அடுத்தது கல்லணை. கரிகால சோழனால் கட்டப்பட்ட இந்த அணை இன்றும் பயன்பாட்டில் இருக்கும் உலகின் மிக பழமையான அணைகளில் ஒன்றாகும். இறுதியாக இசைத்தூண்கள். நெல்லையப்பர் கோயில் தூண்களை தட்டினால் சரிகமபதனி என்ற இசை சுரங்கள் கேட்கும். கற்களில் இசையை வடித்த விந்தை இது. சென்னையின் மெரினா கடற்கரை உலகின் 2வது மிக நீளமான நகர்ப்புற கடற்கரையாகும். இது சுமார் 13 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் வாகன உற்பத்தியில் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய உலகளாவிய சக்தியாக திகழ்கிறது. கோயம்புத்தூரின் சிறுவாணி தண்ணீர் உலகின் 2வது சுவையான குடிநீர் என்று புகழப்படுகிறது. அதன் தனித்துவமான தாதுக்களே இதன் இரகசியம். நீலகிரி மலைகளில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள் இயற்கையின் ஒரு அபூர்வ அதிசயம். உலகம் முழுவதும் விரும்பி உண்ணப்படும் சிக்கன் 65 1965இல் சென்னையின் புகழ்பெற்ற புகாரி ஹோட்டலில் தான் முதலில் உருவானது. இப்படி பல சிறப்புகளை கொண்ட தமிழ்நாட்டில் பிறந்தமைக்கு நாம் பெருமைப்பட வேண்டும். சோழர்கள் வெறும் நிலப்பரப்பை மட்டும் ஆளவில்லை, கடல் கடந்தும் தங்களது அதிகாரத்தை நிலைநாட்டினர். கிபி 1025இல் ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய கப்பற்படையுடன் தென்கிழக்கு ஆசியாவை வென்றார். இந்தோனேசியா மற்றும் மலேசியாவின் ஸ்ரீவிஜய பேரரசை வென்று கடல் வணிக பாதைகளை தமிழர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் சோழர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் நேரடி வணிகத் தொடர்பு இருந்தது. அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் ரோமானிய காசுகள் மற்றும் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தமிழர்களின் மிளகு மற்றும் பட்டுக்காக ரோம் தனது தங்கத்தையே வாரி வழங்கியதாக ரோமானிய வரலாற்றாசிரியர்கள் வருத்தத்துடன் பதிவு செய்துள்ளனர். கல்லணை உலகின் மிக பழமையான மற்றும் இன்றும் பயன்பாட்டில் உள்ள 4வது பெரிய அணை. மணலில் பாறைகளை போட்டு அணை கட்டும் இந்த தொழில்நுட்பம் வியக்கத்தக்கது. சங்க காலத்தில் 26க்கும் மேற்பட்ட பெண் புலவர்கள் இருந்தனர். ஔவையார் போன்றோர் அரசர்களுக்கே அறிவுரை கூறும் தூதுவர்களாகவும் ஆலோசகர்களாகவும் விளங்கினர். இந்திய மொழிகளிலேயே முதலில் அச்சில் ஏறிய மொழி தமிழ்தான். 1578லேயே தம்பிரான் வணக்கம் என்ற புத்தகம் தமிழில் வெளியிடப்பட்டது. சித்தன் நவாசல் ஓவியங்கள் 1200 ஆண்டுகள் பழமையான இயற்கை வண்ணங்களால் தீட்டப்பட்ட இந்த ஓவியங்கள் இன்றும் அதன் பொலிவை இழக்காமல் உள்ளன. ஜல்லிக்கட்டு 2000 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்தது. சிந்து சமவெளி முத்திரைகளிலும் காளைகளை அடக்கும் காட்சிகள் இருப்பது இதன் ஆதி வேர்களை காட்டுகிறது. தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் நிழல் தரையில் விழாத வகையில் மிக துல்லியமான கணித முறைப்படி கட்டப்பட்டது என்பது ஒரு சிறப்பு. குமரிக்கண்டம் தமிழர்களின் ஆதி தாயகம். பஃப்ருலியாரும் குமரி மலையும் இருந்த இந்த நிலப்பரப்பு கடல் சீற்றத்தால் மூழ்கியதாக இலக்கியங்கள் கூறுகின்றன. முதல் 2 தமிழ்ச் சங்கங்கள் இந்த குமரிக்கண்டத்தில்தான் நடந்தன. கடல் கொண்ட அந்த நகரங்களில் பல 1000 காலத்து இலக்கியங்கள் அழிந்துவிட்டன. சோழர்களின் கப்பற்படை உலகிலேயே முதலில் கடல் கடந்த அதிகாரத்தை நிலைநாட்டியது. அவர்கள் நெருப்பு அம்புகளை பயன்படுத்தும் நவீன தொழில்நுட்பத்தையும் பெற்றிருந்தனர். கங்கை வரை வென்ற ராஜேந்திர சோழன் அதன் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கி அங்கு ஒரு பிரம்மாண்ட ஏரியையும் வெட்டினார். வட்டெழுத்து பனை ஓலைகளில் எழுதும்போது கிழிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த வளைவான எழுத்து முறை உருவாக்கப்பட்டது. இன்றைய மலையாள மொழி எழுத்துக்கள் இந்த தமிழின் வட்டெழுத்து முறையிலிருந்தே உருவானவை என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை உலகின் மிக பழமையான நகரங்களில் ஒன்று. இங்குள்ள மீனாட்சி அம்மன் தான் இந்த நகரின் உண்மையான அரசி என்று நம்பப்படுகிறது.
மீனாட்சி அம்மன் கோவிலில் 14 பிரம்மாண்ட கோபுரங்கள் உள்ளன. இதில் தெற்கு கோபுரம் சுமார் 170 அடி உயரம் கொண்டது. தமிழின் சிறப்பு பூ, கை, கோ போன்ற ஒற்றை எழுத்துக்களுக்கே தனித்தனி பொருள்கள் உண்டு. இதுபோன்ற சிறப்பு வேறு எந்த மொழியிலும் இல்லை. தாய்லாந்து மன்னர்களின் முடிசூட்டு விழாவில் இன்றும் தேவார, திருவாசகப் பாடல்கள் பாடப்படுகின்றன. இது தமிழர்களின் பண்பாட்டுச் செல்வாக்கை காட்டுகிறது. சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் 3,85,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கற்கருவிகள் கண்டறியப்பட்டுள்ளன. இது ஆதி மனிதர்களின் நாகரிகத் தொட்டில். கொடுமணல் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மிகப்பெரிய தொழில் மையமாக விளங்கியது. இங்கு தயாரிக்கப்பட்ட உயர்தர உருக்கு இரும்புகள் ரோம் வரை ஏற்றுமதி செய்யப்பட்டன. சீனாவின் குவான்சோ நகரில் 1281ஆம் ஆண்டிலேயே தமிழர்கள் ஒரு சிவன் கோவிலை கட்டியுள்ளனர். அங்கு இன்றும் தமிழ் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. முதலாம் குலோத்துங்க சோழன் சீனாவில் உள்ள ஒரு மடாலயத்திற்கு 6 லட்சம் பொற்காசுகளை தானமாக வழங்கி வணிக உரிமைகளை பெற்றார். வீரமங்கை வேலு நாச்சியார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வென்ற முதல் இந்திய பெண் புரட்சியாளர். உலகின் முதல் மனித வெடிகுண்டு முறையை பயன்படுத்தியதும் இவரே. செஞ்சிக் கோட்டை ஆங்கிலேயர்களால் கிழக்கின் ட்ராய் என்று அழைக்கப்பட்டது. யாராலும் போரிட்டு ஜெயிக்க முடியாத மிக வலிமையான கோட்டை இது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள இசைத்தூண்கள். கருங்கல்லாலான இந்த தூண்களை தட்டினால் 7 சுரங்களும் இசைக்கும் அதிசயம். நமது முன்னோர்களின் கட்டிடக்கலை மற்றும் ஒலி அறிவியல் அறிவுக்கு இந்த இசை தூண்களே சிறந்த சான்று. உலகிலேயே 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றும் பேசப்படும் ஒரே செம்மொழி தமிழ்தான் என்று யுனெஸ்கோ அங்கீகரித்துள்ளது. எகிப்தின் பிரமிடுகள் முதல் கடலுக்கு அடியில் மூழ்கிய நகரங்கள் வரை தமிழர்களின் தடயங்கள் எங்கு நீள்கிறது என்று பார்ப்போம். எகிப்தின் மன்னர்கள் பள்ளத்தாக்கில் உள்ள ரமேசஸ் மன்னரின் கல்லறையில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் அங்கு சென்றுள்ளனர். சிவகலையில் 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இரும்பு கருவிகள் கிடைத்துள்ளன. உலகம் செம்பு காலத்தில் இருந்தபோதே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தியுள்ளனர். பூம்புகார் கடலுக்கு அடியில் 15000 ஆண்டுகள் பழமையான ஒரு பிரம்மாண்ட துறைமுக நகரத்தை நவீன ஆய்வுகள் உறுதி செய்துள்ளன. சோழர்களின் வெற்றிக்கு ஆமை வழி பயணமே காரணம். ஆமைகளின் இடப்பெயர்ச்சியை பின்பற்றி அவர்கள் கடல் கடந்தனர். பனை ஓலைகள் கிழிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே தமிழர்கள் தங்களது எழுத்து முறையை வளைவாக மாற்றினர். அதுவே வட்டெழுத்து என அழைக்கப்பட்டது. சித்தன்னவாசல் ஓவியங்களில் உள்ள வண்ணங்கள் 1200 ஆண்டுகளாகியும் அழியாமல் இருப்பதற்கு காரணம் நமது முன்னோர்களின் வேதியியல் அறிவுதான். உலகிலேயே ஒரு மொழிக்கு தெய்வமாக உருவம் கொடுத்து கோவில் கட்டி வழிபடும் ஒரே இனம் தமிழ் இனம்தான். காரைக்குடியில் உள்ள தமிழ்த்தாய் கோவில் இதற்குச் சான்று. யுனெஸ்கோ அங்கீகரித்த உலகின் மிக பழமையான செம்மொழி நம் தமிழ். நமது வரலாற்றை உலகிற்கு உரக்கச் சொல்வோம். நமது வேர்களை மறக்காமல் இருப்போம். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி என்று பாடிய ஔவையார் அணுவின் உள்ளே இருக்கும் அளப்பரிய ஆற்றலைப் பற்றி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கூறியுள்ளார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று திருக்குறள் கூறுகிறது. உலகம் உருண்டையானது மற்றும் அது சுழல்கிறது என்பதை ஐரோப்பியர்களுக்கு முன்பே நாம் அறிந்திருந்தோம். ஆதிச்சநல்லூர் இங்கு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் 3800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வெண்கல சிலைகளும் நாகரிக அடையாளங்களும் கிடைத்துள்ளன. ராமநாதபுரத்தில் கண்டெடுக்கப்பட்ட 2000 ஆண்டுகள் பழமையான நடுகள், வைரம் போன்ற கடினமான குவார்ட்ஸ் கல்லில் செதுக்கப்பட்ட இது தமிழர்களின் கலைத்திறனுக்குச் சான்று. பாண்டியர்களின் கொற்கை துறைமுகம் உலகின் முத்து வணிக மையமாக இருந்தது. இங்கிருந்து சென்ற முத்துக்கள் ரோமானிய செனட் சபையிலேயே விவாதிக்கப்பட்டன. மாமல்லபுரத்திற்கு அடியில் கண்டறியப்பட்ட மூழ்கிய கட்டிடங்கள் இலக்கியங்கள் கூறும் கடல்கோள் உண்மையானது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. இன்னும் பல மர்மங்கள் ஒளிந்துள்ளன. முதல் 2 தமிழ்ச் சங்கங்கள் குமரி கண்டத்தில் 8000 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்தன. கடல் சீற்றத்தால் அந்த நகரங்கள் மூழ்கிய போதும் தொல்காப்பியம் மட்டும் இன்றும் உயிர் வாழ்கிறது. கீழடியில் கண்டறியப்பட்ட பானை ஓடுகள் ஒரு வியக்கத்தக்க உண்மையைச் சொல்கின்றன. 2600 ஆண்டுகளுக்கு முன்பே சாமானிய மக்கள் கூட எழுதப் படிக்கத் தெரிந்தவர்களாக இருந்துள்ளனர். ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட 3000 ஆண்டுகள் பழமையான தங்க மகுடம். இது பண்டைய தமிழர்களின் உலோகத் தொழில்நுட்பத்திற்கும் செல்வச் செழிப்பிற்கும் ஒரு சிறந்த சான்று. சோழ மன்னர்கள் தங்களது பாதுகாப்பிற்கு படிமகளிர் எனப்படும் பயிற்சி பெற்ற பெண் மெய்காப்பாளர்களை பயன்படுத்தினர்.
அவர்களுக்கு சமூகத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்து வழங்கப்பட்டது. பண்டைய தமிழுக்கென்று தனித்துவமான எண் குறியீடுகள் இருந்தன. இன்று நாம் பயன்படுத்தும் எண்களுக்கு முன்பே தமிழர்கள் தங்களுக்கென ஒரு கணித முறையை வைத்திருந்தனர். உலகிலேயே தமிழுக்கே உரிய தனித்துவமான சிறப்பு. இந்த உச்சரிப்பு மற்ற மொழியினருக்கு எளிதில் வராத ஒன்று. இது நமது மொழியின் அடையாளம். வெற்றியை போர் தூண்களாக மட்டும் கொண்டாடாமல் மக்களுக்கு நீர்நிலைகளை உருவாக்கி ஜலஸ்தம்பம் நடுவதே பண்டைய தமிழர்களின் ஆரமாக இருந்தது. நமது முன்னோர்களின் ஆரம் போற்றுவோம். கீழடி அகழ்வாராய்ச்சி ஒரு உண்மையை உரக்கச் சொல்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 580லேயே தமிழர்கள் மிகச்சிறந்த எழுத்தறிவு பெற்ற நாகரீகமாக விளங்கியுள்ளனர். 2500 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட எபிரேய பைபிளில் தோகை, அகில் போன்ற தமிழ் சொற்கள் இடம்பெற்றுள்ளது தமிழின் உலகளாவிய வணிகத்திற்குச் சான்று. கல்லணை, எந்த ஒட்டும் கலவையும் இன்றி ஆற்று மணலில் பாறைகளை அமிழ்த்திக் கட்டப்பட்ட இதன் தொழில்நுட்பம் இன்றும் நவீன பொறியாளர்களுக்கு ஒரு சவால். ராஜேந்திர சோழனின் ஸ்ரீவிஜய போர் வெறும் நில ஆதிக்கத்திற்காக அல்ல, தமிழ் வணிகர்களின் பாதுகாப்பிற்காக நடத்தப்பட்ட ஒரு துல்லியமான கடல் கடந்த வியூகம். பூம்புகார் கடலுக்கு அடியில் 50 முதல் 100 மீட்டர் ஆழத்தில் பழங்கால கப்பல் கட்டும் தளங்கள் இருப்பது நவீன சோனார் கருவிகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. சிலம்பம் உலகின் மிக பழமையான ஆயுத தற்காப்பு கலை. இதன் வலிமையைக் கண்டு அஞ்சிய ஆங்கிலேயர்கள் 18ஆம் நூற்றாண்டில் இதற்கு தடை விதித்தனர். ரோமானியர்கள் நமது மிளகை கருப்பு தங்கம் என்று அழைத்தனர். ஆண்டுக்கு 5 கோடி தங்கக் காசுகளை தமிழர்களிடம் தாரை வார்த்ததாக பிளினி என்ற அறிஞர் வருந்தியுள்ளார். நமது வரலாறு வெறும் கதையல்ல, அது நமது அடையாளம். உலகிலேயே ஒரு மொழிக்கு தெய்வமாக உருவம் கொடுத்து கோவில் கட்டி வழிபடும் ஒரே இனம் தமிழ் இனம்தான். காரைக்குடியில் உள்ள தமிழ்த்தாய் கோவில் இதற்குச் சான்று. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படும் நேவி மற்றும் நேவல் என்ற சொற்களின் வேர்ச்சொல் தமிழின் நாவாய் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது தமிழர்களின் கடல் ஆளுமையை காட்டுகிறது. தமிழின் சிறப்பு பூ, கை, கோ போன்ற ஒற்றை எழுத்துக்களுக்கே தனித்தனி பொருள்கள் உண்டு. இது போன்ற ஆழமான பொருள் கொண்ட மொழி உலகில் மிகச் சிலவே. சித்த மருத்துவத்தின் உச்சம் பழனி முருகன் சிலை. 9 நச்சுப் பொருட்களை கலந்து திரவ பாதரசத்தை உறைய வைத்துச் செய்த நமது முன்னோர்களின் வேதியியல் அறிவு வியக்கத்தக்கது. தஞ்சை பெரிய கோவில் எந்த ஓட்டும் கலவையும் இன்றி கற்களை பூட்டு போல பொருத்தி 1000 ஆண்டுகளாக நிலைத்து நிற்கும் ஒரு பொறியியல் அதிசயம். நமது முன்னோர்களின் அறிவியலை போற்றுவோம். சோழர்களின் கப்பல்கள் மின்னலால் தீப்பிடிக்காமல் இருக்க செப்பு கம்பிகளை பயன்படுத்தினர். மேலும் ஆணிக்கு பதில் தேங்காய் நார் கொண்டு தைக்கப்பட்ட இவர்களின் கப்பல்கள் கடல் அலைகளை தாங்கும் திறன் கொண்டவை. பாண்டியர்கள் உலகின் முத்து வணிகத்தை ஒட்டுமொத்தமாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். இவர்களின் முத்துக்களுக்காக ரோமானியர்கள் தங்களது தங்கத்தையே வாரி வழங்கினர். கீழடி 2600 ஆண்டுகளுக்கு முன்பே சுட்ட மண்ணாலான குழாய்கள் மூலம் மிகச்சிறந்த கழிவுநீர் மேலாண்மை திட்டத்தை தமிழர்கள் செயல்படுத்தியுள்ளனர். இது நவீன நகரத் திட்டமிடலுக்கு இணையானது. ஆங்கிலத்தில் உள்ள கேட்டாமரன், மேங்கோ, ஜிஞ்சர் போன்ற பல சொற்கள் தமிழ் மொழியிலிருந்து நேரடியாக பெறப்பட்டவை என்பது உங்களுக்கு தெரியுமா? இது தமிழின் உலகளாவிய செல்வாக்கு. பண்டைய தமிழர்களின் கணித அறிவு வியக்கத்தக்கது. ஒரு அங்குலத்தை பல லட்சம் கூறுகளாக பிரிக்கும் அணு போன்ற மிக நுண்ணிய அளவீடுகளை அவர்கள் பயன்படுத்தினர். 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றும் துடிப்புடன் இருக்கும் உலகின் ஒரே செம்மொழி தமிழ். நமது பாரம்பரியத்தை உலகிற்கு எடுத்துரைப்போம். இந்த தகவல்கள் வியக்க வைத்தால் லைக் செய்து பகிருங்கள். நமது வரலாறு தொடரும். நன்றி.